தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு வீடியோல நம்ம மிகவும் சக்தி வாய்ந்த பிரதோஷ வழிபாடு பற்றி தான் பார்க்க போறோம். பிரதோஷ காலத்துல சிவபெருமான வழிபட்டா பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் பிரதோஷ நாள்ல என்ன செய்யணும், எந்த பூ, எந்த தீபம், என்ன நிவேதனம் சிறந்தது அப்படிங்கிறத பத்தி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை பத்தி தான் முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்க. பிரதோஷம் என்றால் என்ன? பிரதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாசமும் 2 தடவை வரக்கூடியது. சிவபெருமானுக்குள்ள புனித நேரம். சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து சேரும் சுமார் 1.5 மணி நேரம் தான் பிரதோஷ காலம். இந்த காலத்துல மேஷம் மேஷம் ராசிக்காரர்கள் சிவனுக்கு சிவப்பு மலர் சமர்ப்பிக்கலாம். ஓம் நமச்சிவாய அப்படின்னு 108 முறை சொல்றதும் நல்ல பலன் தரும். ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் நந்திக்கு வெல்லம் அல்லது வாழைப்பழம் நிவேதனம் செய்யலாம். குடும்பம் அமைதியாக இருக்க இது வழிவகுக்கும். மிதுனம் மிதுனம் ராசிக்காரர்கள் விளக்கேற்றி சிவபெருமான வழிபடுறது ரொம்ப சிறப்பு. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும். கடகம் கடக ராசிக்காரர்கள் பால் அபிஷேகம் செய்தால் மன அமைதி கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் குறையும். சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் வில்வ இலை அர்ச்சனை செய்ய வேண்டும். அதிகாரம், பதவி உயர்வு கிடைக்கும். கன்னி கன்னி ராசிக்காரர்கள் அன்னதானம் அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்தால் தோஷங்கள் குறையும். துலாம் துலாம் ராசிக்காரர்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். திருமண தடைகள் நீங்கும். விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் ருத்ராட்சம் அணிந்து சிவ வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும். தனுசு தனுசு ராசிக்காரர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று பிரதட்சணம் செய்ய வேண்டும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மகரம் மகரம் ராசிக்காரர்கள் எள்ளு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. கடன் பிரச்சனைகள் வெகுவாக குறையும். கும்பம் கும்பம் ராசிக்காரர்கள் நீராபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. ஆரோக்கியம் மேம்படும். கடைசியாக மீனம் மீனம் ராசிக்காரர்கள் சிவபுராணம் அல்லது தேவாரம் ஒலிக்கச் செய்து கேட்பது மிகவும் நல்லது. மனதிற்கு நல்ல நிம்மதி கிடைக்கும். இந்த 12 ராசியில உங்க ராசிக்கு ஏற்றபடி பிரதோஷ நாள்ல இந்த வழிபாடுகளை செய்தா சிவபெருமானின் அருள் நிச்சயம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லோருக்கும் சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் நமச்சிவாய.